வணக்கம். ஓய்வூதியர்களுக்கு 20% முதல் 30% வரை கூடுதல் மாத பென்ஷன் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்து 4 புதிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அதாவது, அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்றோருக்கு ஓய்வூதியமானது அரசு தரப்பில் மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வயதின் அடிப்படையில் ஓய்வு பெற்றோருக்கு கூடுதல் மாத பென்ஷன் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் எந்த வயது உடையவர்களுக்கு எவ்வளவு கூடுதலாக பென்ஷன் கிடைக்கும் என்பது சார்ந்து விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி நிவாரணம் மாற்றம், அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகை, 8வது ஊதிய குழு பற்றிய தகவல்கள், அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு உயரும் சம்பளம், ஓய்வூதியம் கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மிக அதிக வயதான ஓய்வூதியர்களுக்கு உடல்நிலையை கருத்தில் கொண்டு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருப்பதாவது, 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதல் அடிப்படையில் 80 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 40% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதை எட்டக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு 100% என்ற அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்படும். ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் இந்த வயதை எட்டியதுமே தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கிவிடும். வயது கூடும்போது அவர்களின் உடல்நிலையை கருத்தில் வைத்து இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு வழங்கி வருவதாக அவர் பதிலில் தெரிவித்துள்ளார். இந்த கூடுதல் ஓய்வூதியம் பென்ஷன் வழங்கப்படுவது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.